Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி ரேஷன் பருப்பு வச்சு செஞ்சுருக்கோம். அன்பாலிஷ்டு ரைஸ் அப்படிங்கிறதுனாலே இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பருப்பு குழஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஆனால் இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்மளுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும். அதுக்காகவே இந்த பருப்பு நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்தாச்சு. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி. இப்போ இது மூணையும் லைட்டாக வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி இது மூணும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போது இது கூட காஞ்ச மிளகாய் 4 சேர்த்திருக்கேன். நம்ம சாம்பார் சாதத்தில் மிளகாய் தூளும் சேர்த்திக்குவோம். ஸோ இதுக்கு அளவான காரத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போது இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த வாசனை வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். இப்போ இது எல்லாமே வறுபட்டதும் இதில் பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நல்ல வாசனை வர வறுத்துட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா இன்னுமே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது மூணும் நல்லா பொரியட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு தோல் உரிச்சிட்டு அப்படியே போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு செவக்கிற அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்திடலாம். இப்போது ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம காய்கறி சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அவரைக்காய் சேர்த்திருக்கேன். அதாவது 6-7 அவரைக்காய் கட் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகாயில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 6-7 பீன்ஸ் சேர்த்திருக்கேன். முருங்கைக்காய் ஒரு 7-8 பீஸ் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். பெரிய முருங்கைக்காயாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதுன்னா 2 எடுத்துக்கோங்க. 2 பிஞ்சு கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இப்படி வதக்கி விடும்போது சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம புளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது காய்கறி கூட தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி வந்துட்டு சேர்த்திடலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணியோட இந்த காய்கறி எல்லாமே நல்லா வேகட்டும். கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதில் நம்ம ஊற வச்சுருந்த 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்திருக்கோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி பருப்பு தான். இது வந்துட்டு 1 மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான சாதம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா வந்துட்டு காய்கறி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்துருக்க 1 கப் அரிசிக்கு நான் வந்துட்டு 5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் சாதம் நல்லா குழைவாக கிடைக்கும். நார்மலாக வந்துட்டு 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தான் தண்ணி வைப்போம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு உதிரியாக தான் வந்துட்டு சாதம் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு சாம்பார் சாதம் அப்படிங்கிறதுனால நல்லா குழைவாக இருந்தால் தான் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ 1 கப்புக்கு நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அதே போல் தான் விசிலும் பார்த்திங்கன்னா சவுண்ட் அதிகமாக வச்சுக்கலாம். நார்மலாக 3 விடுறோம் அப்படின்னா 5 விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்குது. நல்லா சாதம் நல்லா வெந்தும் இருக்குது, அதே சமயம் நல்லா வந்து குழஞ்சும் இருக்குது. துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரேஷன் துவரம்பருப்பு சீக்கிரமாக வந்துட்டு குழஞ்சிரும். அதுவும் நம்ம 5 விசில் விட்டுருக்கிறதுனால நல்லாவே குழஞ்சிருக்கு. இப்போது இதில் நம்ம தாளிப்பு சேர்த்திடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இப்போது நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம். அது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் வந்துட்டு வாசனைக்காக. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம சாதத்தில் சேர்த்திடலாம். இதை நல்லா வந்துட்டு சாதம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. நம்ம கடைசியாக சேர்த்தும் போது இதோட வாசனையும் சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டியான சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. அதுவும் நம்ம அன்பாலிஷ்டு ரைஸில் வந்துட்டு செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காய்கறி நிறைய சேர்த்திருக்கோம், நல்லெண்ணெயில் சமைச்சிருக்கோம். அதுவும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்மளே வந்துட்டு சாம்பார் பொடியும் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாமே நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் நம்ம வீட்டில் இருக்க பொன்னி அரிசியை விட இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் செய்யும்போது நல்ல குலைவாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நம்ம ரேஷன் பச்சரிசியில் கூட செய்யலாம், அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.